World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நடத்தும் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும், ஜோதிட உலகத்தில் உள்ள சகோதரிமார்களையும் தாய்மார்களையும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் சார்பாக இருகரம் கூப்பி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். ரொம்ப ஒரு அருமையான தருணம். ஏன்னா ஜோதிட உலகத்தில் ஆண்கள் ஒரு மாநாடு நடத்துறது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் பெண்கள் மாநாடு நடத்துறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க ஹஸ்பண்ட்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்திருப்பீங்க, ஹஸ்பண்ட் பாக்கெட்லேருந்து காசு திருடிட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஏன்னா இதெல்லாம் உண்மை, ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. ஏன் இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நிறையா மாணவர்களை கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த கிளாஸில் நிறையா பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தனியாக கேட்பாங்க, சார் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் நான் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன், ஹஸ்பண்டை கடன் வாங்கி தான் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன், ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கேங்கிறாங்க. ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டம்னா, ஒரு சங்கத்தில் இணைந்து இந்த மாதிரி ஒரு மகளிர் சங்கம் ஆரம்பித்து நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம்தான். அதற்காக இங்கே உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் நம்ம பெரிய கைத்தட்டல் கொடுத்தே தீரணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது மோட்டிவேஷன் பண்ணணும், அவங்க நல்லா டெவலப் ஆகி வரணும், இந்த சங்கத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு மோட்டிவேஷன் பண்ணணும். அப்போ தான் நாமளும் டெவலப் ஆகும். ஐயா சொன்னார் சோமாரி முதையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பிரபஞ்ச குழுவில் தான் முதல்ல கமருதீன் ஐயாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பிரபஞ்ச குழுவுக்கு ஒரு கைராசி ஒன்று இருக்குது. அந்த பிரபஞ்ச குழுவில் யார் மேடை ஏறி பேசிட்டாலும் அவங்க தமிழ்நாட்டில் பெயர் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருவாங்க. ஏன்னா அதோட பேரே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் அப்படின்னு வச்சுருக்கோம். அந்த மாதிரி கமருதீன் ஐயாவை முதல்ல எனக்கு அறிமுகப்படுத்தினது திருப்பூர் ராசாத்தி மேடம் தான். இந்த மாதிரி உங்கள் மீட்டிங்கில் பண்ணலாமான்னு, தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். மீட்டிங்கில் கூப்பிட்டு அவர் அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலிமா உலக அளவில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் கொண்டவங்களும் சரி, சாதாரண மக்களும் நம்மளுடைய கமருதீன் ஐயாவுடைய சங்கத்திற்கு நிறையா பண உதவி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுடைய மாணவர்களும் பார்த்திங்கன்னா மாதம் அந்த அனாதை படத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு பண உதவி கொடுத்துட்ருக்காங்க. இப்போயும் நான் ஏன் இந்த 5000 ருபீஸ் கொடுத்தேன்னா, எப்போயுமே மேடையில் எல்லாரும் தானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனால் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நீ பண்ணியான்னு கேட்பாங்க. கரெக்டுங்களா? எல்லாரும் தானம் பண்ணியான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நீ பண்ணியான்னு கேட்பாங்க. அதுக்கு ஆதாரமாக தான் ஃபஸ்ட்டு நான் 5000 கொடுத்துட்டேன். உங்களால் முடிஞ்சதை அந்த சங்கத்துக்கு பண்ணுங்கள். அதான் நான் எல்லார்ட்டும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நான் எப்பயுமே குரூப் நிறையா வச்சுருக்கோம். யாராவது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னு வருவாங்க. இந்த மாதிரி நிறையா என்ஜிஓஸ் உதவி கேட்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 5000 10,000 என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து, கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு டொனேஷன் அனுப்பிட்டு, நான் டொனேட் பண்ணியிருக்கேன், உங்கள் விருப்பப்பட்டவங்க கீழே டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு, நான் டொனேஷன் பண்ணதை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டு தான் மற்றவங்களை பண்ண சொல்லுவேன். அந்த மாதிரி முதல்ல ஆரம்பித்து வச்சாச்சு. இந்த மகளிர் கூட்டத்தில் மினிமம் உங்களால் முடிந்தது 100 ரூபா பண்ணுங்கள், 50 ரூபா பண்ணுங்கள். அவருடைய விசிட்டிங் கார்டும் உங்கள் கீழே கொடுக்க சொல்கிறேன். கமருதீன் ஐயாவுக்கு இன்றைக்கி இந்த ஹாலை விட்டு வெளியில் போகிறதுக்குள்ளே மினிமம் ஒரு 5000 10,000 சேர்ந்ததுன்னா 2 பாடியாவது அடக்கம் பண்ணலாம். ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லுவார், ஒரு பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு மினிமம் செலவு 5000 ரூபா ஆகுமா. ஏன்னா நம்ம சாதாரணமாக கடமைக்கு அடக்கம் பண்ணுறது கிடையாது. எப்படி எல்லா சொந்தக்காரங்களும் சேர்ந்து சாங்கியம்லாம் பண்ணி ஒரு குழிக்குள்ளே வைக்கும்போது பூ போட்டு மாலை போட்டு பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி ப்ராப்பராக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் எல்லா மரபுப்படி என்ன ஃபாலோ பண்ணுமோ ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு 4000லேருந்து 5000 ரூபா செலவாகுது. அதனால தான் ஒரு பாடி அடக்கம் பண்ணுறதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்டேன். இன்னும் எவ்வளவோ பாடி அவர் அடக்கம் பண்ண போகிறாரு. அதற்கு உங்களால் முடிந்ததை ஒரு மினிமம் 50 ருபீஸ் ஆகுது அவரோட ஜிபேக்கு பண்ணுங்கள். அவருடைய விசிட்டிங் கார்டு நீங்கள் எல்லாருக்கும் கீழே கொடுத்துருங்க. அது ஜிபே நம்பர், அதில் இருக்கிற என்ன நம்பர்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஜிபே நம்பரை சொல்லிவிடுவோம். விசிட்டிங் கார்டு இருக்கா? ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம இந்த அரங்கத்தில் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கோம். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்ருப்பாங்க. இவங்க எல்லாருமே நீங்கள் ஜிபேயில் இப்போ அதுக்கான அமௌண்ட்டை தாராளமாக போடலாம். இந்த நம்பருங்களா? அந்த நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜிபே நம்பரு 7293280514 72 93 28 05 14. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே உதவி செய்வீங்கன்னு நினைக்கிறேன்.
ஐயா உங்கள் பேருங்க? சுமதி மேடம் வந்து என்ஜிஓ அவருடைய கமருதீன் ஐயா அறக்கட்டளைக்காக 100 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது பொதுவாக எல்லாமே வந்து நம்மளோட ஜாதகத்துப்படி தான் இயங்குது. ஏன் பிரபஞ்ச குழுவில் வந்து பேசினா அப்படி நடக்குது, வசூல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து எனக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. விருச்சக லக்னம், குரு எனக்கு 10லேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. நான் ஏதாவது ஒரு உண்டியில் ஒரு பணம் போட்டேன்னா, கோவில் கும்பாபிஷேகத்தில் பணம் போடும்போது லட்சக்கணக்கில் பணம் சேர்ந்துடும். அதனாலே நான் எந்த ஒரு விஷயத்தையும் முதல்ல நான் கொடுத்து ஆரம்பித்து வச்சுருவேன். அந்த மாதிரி இன்றைக்கி இவ்வளோ பணம் வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு. கமருதீனையோடைய என்ஜிஓ அந்த மனிதநேய அறக்கட்டளைக்கு நம்ம எல்லாரும் இன்னும் பெருசாக செய்யணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் பிரபஞ்ச குழுவின் சார்பாக, எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக இருக்கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன்.